வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் உங்கள் தமிழ். எல்லாருக்கும் குட் ஈவினிங். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா ஒரு ஆரோக்கியமான உணவுலாம் எப்படி சாப்பிட்ணும், என்ன அதுக்கான பயன்கள்லாம் என்ன அப்படிங்கிறது தான் நம்ம இப்போ சொல்ல போகிறேன். ஸோ அதெல்லாம் பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்சதை நான் சர்ச் பண்ணி அதில் சின்ன சின்ன பாயிண்ட்டாக எடுத்து நான் ஒரு இதில் நோட் பண்ணி வச்சுருக்கேன். ஓகேங்களா? இப்போ வந்து அதை பற்றி நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். உடனே நான் இதை சொல்கிறேன் அப்படிங்கிறதுனால நீங்கள் என்ன பெரிய டாக்டரா, நீங்கள் சொல்கிறத நாங்கள் கேட்கணுமா, அந்த மாதிரிலாம் நினைப்பீங்க சில பேர். அப்படிலாம் கிடையாது. எனக்கு இதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு ஆசை, அதனால் நான் இதை பற்றி தெரிஞ்சுருக்கேன். ஸோ அதுவும் உங்களுக்கு நான் சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். ஸோ அதுக்காக மட்டும்தான் இதை நான் சின்ன சின்ன பாயிண்ட்ஸை நான் எடுத்து எழுதி வச்சுருக்கேன். ஸோ அதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். இதை ஃபாலோ பண்ணுறதுனா பண்ணிக்கோங்க, இல்லைனா நோ ப்ராப்ளம். ஓகேங்களா? ஆனால் எனக்கு தெரிஞ்சதை உங்களுக்கு சொல்லணும்னு நினச்சேன். ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ. சரிங்களா? சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆரோக்கியமான உணவுலாம் எப்படி சாப்பிடணும், என்ன அதுக்கான பயன்கள்லாம் என்ன அப்படிங்கிறத நம்ம இப்போ சொல்ல போகிறேன். உடல் ஆரோக்கியம் பெறவும் நோயின்றி நாம் வாழவும் நமக்கு உணவு உதவுகிறது. கரெக்டு தானே? நம்ம சாப்பிடலாம் ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ சாப்பாடு தான் நமக்கு ஃபஸ்ட்டு. சாப்பிட்டா தான் நம்ம ஹெல்த்தியாக இருக்க முடியும். அதுக்கப்புறம் தான் நம்ம ஒர்க்கு எல்லாமே. சரிங்களா? சத்தான உணவுடன் உடற்பயிற்சியும் நம்ம செஞ்சு வந்தோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நோய் இல்லாமல் நம்ம வாழலாம். சில உணவுகள் நம் அன்றாட வாழ்வில் எடுத்துக்கொள்வது ஆரோக்கியத்திற்கும் அவசியம். கட்டாயம் மறக்காமல் உணவில் சேர்த்து கொள்ள வேண்டிய பட்டியலை இப்போ நம்ம வரிசையாக பார்க்கலாம். சரிங்களா? ஒரு 13 வகையான ஒரு ஆரோக்கியமான உணவை பற்றி நான் சொல்ல போகிறேன். அதோட பயன்களும் வரிசையாக நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு கீரைகள், பெரிகள், இந்த ஸ்ட்ராபெரி அந்த மாதிரிலாம் இருக்குல்ல, அதுதான். மீன், சீட்ஸ், முழுதானியம், முட்டை, அவகோடா, பருப்பு வகைகள், தக்காளி, பூண்டு, சிட்ரஸ் நிறைந்த பழங்கள், இறைச்சி, தண்ணீர். இவை 13 வகையான ஆரோக்கியத்துக்கு நம்ம சேர்த்துக்கணும் உணவில். ஓகேங்களா? சத்தான உணவுகளின் பயன்கள் என்ன என்ன அப்படிங்கிறத நம்ம வரிசையாக பார்க்கலாம். ஓகேவா? ஃபஸ்ட்டு கீரைகள். கீரைகள் அதிகம் பச்சை கீரைகளில் வைட்டமின்கள், மினரல்கள் மற்றும் நார்ச்சத்துக்கள் நிறைந்துள்ளன. அவற்றில் கலோரிகள் குறைவாக உள்ளன. ஆன்டி ஆக்சிடென்ட்கள் அதிகம் உள்ளது. உடல் எடையை ஆரோக்கியத்திற்கும் பயன்படுகிறது. அது ஒட்டுமொத்த உடல் ஆரோக்கியமும் மற்றும் வளர்ச்சிக்கும் உதவுகிறது. ஸோ கீரை வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம உடம்புல வந்து கீரை வந்து அதிகமாக சேர்த்துக்கோங்க. சரிங்களா? நைட் டைமில் கீரை சாப்பிடக்கூடாது. அது எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். பெரிகள்லாம் தெரியல, தான் சொன்னேன். ஸ்ட்ராபெரி, ப்ளூபெரி மற்றும் ராஸ்பெரி என்ற பெரி பழங்களில் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் அதிகம் உள்ளன. அது உங்கள் உடலில் நோய் எதிர்ப்பு திறனை அதிகரிக்க உதவுகிறது. உங்கள் உடலில் உள்ள செல்கள் சேதமடைவதை தடுக்கிறது. சரிங்களா? ஸோ பெரி பழம் வந்து அதிகம் சாப்பிட வேணாம், பட் கிடைக்கிறப்ப நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? மீன். சதை அதிகமுள்ள சால மீன் போன்ற மீன்களில் உள்ள ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்கள் இதயம் மற்றும் மூளைக்கு மிகவும் நல்லது. இவை நல்ல புரதச்சத்தையும் வழங்கப்படுகின்றன. நட்ஸ் மற்றும் சீட்ஸ். பாதாம், வால்நட், சியா விதைகள் ஊட்டச்சத்துக்கள் நிறைந்துள்ளன. இதில் ஆரோக்கியமான கொழுப்பு, புரதம் மற்றும் நார்ச்சத்துக்கள் நிறைந்துள்ளன. இவை நாட்பட்ட நோய்கள் ஏற்படாமல் தடுக்கிறது. முழுதானியம். சிவப்பரிசி, ஓட்ஸ் போன்ற முழு தானியங்களில் நார்ச்சத்துகளும் கார்போஹைட்ரேட்களும் நிறைந்துள்ளது. இதில் உடலில் தேவையான ஆற்றலை வழங்குவதுடன் ஜீரண மண்டலத்திற்கும் உதவுகிறது. சரிங்களா? ஆறாவதா முட்டை பற்றி தான் பேச போகிறோம். முட்டை புரதச்சத்து நிறைந்த உணவு. தேவையான வைட்டமின்கள் மற்றும் மினரல்களை கொண்டுள்ளது. இவை தனது வளர்ச்சிக்கும் அதை சரி செய்யவும் உதவுகிறது. அவகோடா ஊட்டச்சத்து நிறைந்துள்ளது. இதில் ஆரோக்கியமான கொழுப்பு, நார்ச்சத்து மற்றும் பொட்டாசியம் நிறைந்துள்ளது. இதில் இதய ஆரோக்கியம் மற்றும் சருமத்திற்கும் நல்லது. பருப்பு வகைகள் பார்க்கலாமா? பருப்பு வகைகள்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இருந்தாலும் பார்க்கலாம் வாங்க. பீன்ஸ், கடலை, கொண்டை கடலை போன்றவற்றில் தாவரம் சார்ந்த புரதச்சத்துக்கள், நார்ச்சத்துக்கள், வைட்டமின், மினரல் நிறைந்துள்ளன. தக்காளியில் வைட்டமின் ஏ, சி, ஆன்டி ஆக்சிடென்ட்கள் நிறைந்துள்ளது. இது நாட்பட்ட நோய் வராமல் தடுக்கப்படுகிறது. ஓகேவா? பூண்டின் உள்ள அன்சின். இதில் பல்வேறு ஆரோக்கிய நன்மைகள் நிறைந்துள்ளன. இவை உடல் இரத்த அழுத்தத்தை குறைத்து நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறது. இறைச்சி. ஆட்டு இறைச்சி, கோழி இறைச்சி போன்றவை அதிக தரமான புரதச்சத்து நிறைந்துள்ளது. இவை தசையை மேலாண்மையை செய்வதிலும் அதில் சரி செய்வதும் முக்கியமாக பங்காற்றுகிறது. சிட்ரஸ் நிறைந்த பழங்கள். ஓகேங்களா? ஆரஞ்சு, திராட்சை, எலுமிச்சை போன்ற சிட்ரஸ் நிறைந்த பழங்களை அன்றாட உணவில் சேர்த்து கொள்ளும் போது அதில் உங்கள் உடலில் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறது. ஓகேங்களா? இப்போ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா தண்ணீர் வந்து மெயினான ஒரு விஷயம். ஓகேங்களா? தண்ணி இல்லைன்னா நம்மளால் சுத்தமாக இருக்க முடியாது. சாப்பிடாம கூட ஒரு 10 நாள் கூட இருந்துடலாம். ஆனால் தண்ணி இல்லாமல் ஒரு நாள் கூட நம்மளால் இருக்க முடியாது. ஸோ அதை பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம்.
தண்ணீர் உடலை நீர்ச்சத்துடன் வைத்திருக்க உதவுகிறது. உடல் நீர்ச்சத்துடன் இருந்தாலே போதும், ஒட்டுமொத்த உடல் இயக்கமும் நன்றாக செயல்படும். ஒரு 13 வகை பார்த்தோம் பார்த்தீங்களா? இந்த 13மே அன்றாட உணவில் நம்ம சேர்த்துக்கிட்டா ரொம்ப ரொம்ப நல்லது. ஓகே கைஸ், இப்போ நம்ம உடல் ஆரோக்கியத்துக்கு நம்ம அன்றாட உணவில் என்னென்ன சேர்த்துக்கணும், இதெல்லாம் சேர்த்தா அதோட பயன்கள் என்ன அப்படின்றத நம்ம இப்போ பார்த்துருப்போம். ஆனால் இது எல்லாமே நமக்கு நம்ம உடம்பு ஆரோக்கியத்துக்கு தான், சரிங்களா? அதனால் எனக்கு இதெல்லாம் நான் கொஞ்சம் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ அதை எடுத்து நான் உங்களுக்கு சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். அதையும் நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். ஓகேங்களா? நம்ம உடம்பு நம்ம தான் ஆரோக்கியமாக பார்த்துக்கணும். சரி, ஓகே, நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாமா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னும் இதில் உங்களுக்கு தெரிஞ்சது ஏதாவது நான் சொல்லாமல் கூட விட்டுருப்பேன். உங்களுக்கு ஏதாவது இன்னும் ஆரோக்கியமான உணவுகள் என்னென்ன அப்படின்னு தெரிஞ்சிருந்தால் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் நான் தெரிஞ்சுக்கிறேன். ஓகே, நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க ஆல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ ஒவ்வொன்றும் அப்பப்போ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக முன்னாடியே வந்து சேரும். ஓகேங்களா? சரி, ஓகே, நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாமா? பாய் கைஸ்.